சர்வ வல்லமையுள்ள ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான அதிகாலை நேரத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார். மெய்யாகவே இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மை நோக்கி பார்க்கிற கர்த்தராக இருக்கிறார். நாம் தியானிக்கும்படியாக புலம்பல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 33வது வசனம். அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறது இல்லை. அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறது இல்லை என்று பார்க்க, நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ளது. பூமியிலே அவருடைய ஜனங்கள் சிறையாக்கப்படுகிறதை அவர் விரும்புகிற தேவன் அல்ல. சாத்தான் அவர்களை ஒடுக்குகிறதை அவர் விரும்புகிற தேவன் அல்ல. 34வது வசனம் முதல், ஒருவன் பூமியில் சிறைப்பட்டவர்கள் யாவரையும் தன் கால்களின் கீழ் நசுக்குகிறதையும், உன்னதமானவரின் சமூகத்தில் மனுஷருடைய நியாயத்தை புரட்டுகிறதையும், மனுஷனை அவனுடைய வழக்கிலே மாறுபாடாக்குகிறதையும் ஆண்டவர் காணாதிருப்பாரோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எல்லா அநியாயத்தையும் பார்க்கிறவர். அவர் சுத்த கண்ணர். அவர் அவருடைய ஜனத்துக்கு நியாயம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். யார் யாரெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கினார்களோ அவர்களுக்கு எல்லாம் ஆண்டவர் நியாயம் செய்தார். அன்பான தேவ பிள்ளைகளை, உங்களை ஒடுக்குகிறவர்களுக்கு ஆண்டவர் நியாயம் செய்கிற தேவனாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சஞ்சலப்படுத்துகிற தேவன் அல்ல. சங்கீத புத்தகத்தில் வாசிக்கிறோம். 39வது சங்கீதம் 6வது வசனம் சொல்கிறது, வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொண்டு போவான் என்று அறியான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளோ பிரயாசப்பட்டு சஞ்சலப்பட்டு வருத்தப்பட்டு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொண்டு போவான் என்று அவனுக்கு தெரியாது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். ஆண்டவர் ஒருவரையும் மனப்பூர்வமாய் சஞ்சலப்படுத்துகிற தேவன் அல்ல. ஒவ்வொருவர் மேலும் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். இந்த அதிகாலை வேளையிலும் நமக்காக இறங்குகிற ஒரு ஆண்டவரிடத்தில் நாம் வந்திருக்கிறோம் என்கிறத அறிந்து அவரை துதித்து அவருக்கு நன்றி சொல்லி அவருடைய இரக்கங்களை பற்றி கொள்வோம். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை மேன்மையாய் வழி நடத்துவாராக. செபிப்போம். வானத்துக்கு பூமிக்கு ஆண்டவராய் இருக்கிற நல்ல கர்த்தாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறீர். ஆண்டுகள் மாறினாலும் மனுஷர்கள் மாறினாலும் நீர் மாறாதவராக இருக்கிறீர். உடைய தயவு கிருபை நிறைவாய் இருக்கட்டும். ஆசீர்வதியும். இந்த நாளும் தம்முடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷமாய் இருக்கட்டும், பலப்படுத்தும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.